என்னாச்சு இவனுக்கு திடீர்னு வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், யாருக்கும் சூனியனே வைக்க போறானா அப்படின்னு நீங்க கேட்கிற மைண்ட் வைஸ் எனக்கு இங்க வர கேக்குது. வேற ஒண்ணு இல்லங்க, நான் யாருக்கும் சூனியம் வைக்க போறது இல்ல. பிக் பாஸ்க்கு தான் ஒருத்தர் சூனியம் வைக்கிறதுக்காக கண்டஸ்டன்ஸா உள்ளுக்கு வராங்க. அதாங்க பிக் பாஸ் சீசன் 9 ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் ஒரு அகோரி உள்ளுக்கு வராரு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமாங்க? அது யாரு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு. அகோரி கலையரசன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யூடியூப் சொல்ல போனா சோசியல் மீடியால எதுல எடுத்துக்கிட்டாலும் சரி அகோரி கலையரசன் செய்த செயலை தான் வந்து ஃபுல்லா வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொருத்தங்க ட்ரெண்ட் ஆவாங்க. அப்படி ஒரு சீசன்ல வந்து ட்ரெண்ட் ஆனது இந்த அகோரி கலையரசன். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஜட்டாமுடியெல்லாம் வளர்த்து காசியில போய் வந்து இந்த பிணங்கள்லாம் எரிச்சு அதை வந்து எலும்பெல்லாம் சாப்பிட்டு நான் முழுதுக்காக அகோரியாவே மாறிட்டேன், இனிமேல யாருக்கு செய்வன வைக்கனாலும் சரி சூனியம் வைக்கனாலும் சரி என்னால முடியும் அப்படின்ட்டு பயங்கரமா இருக்கிற பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கு எல்லாத்துக்குமே பேட்டி கொடுத்துட்டாரு. இருக்க சாமியெல்லாம் நிர்வாணமா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் இவரை வச்சு அடிச்ச பிறகு இவரோட பொழப்பு சோசியல் மீடியால போறான்னு தெரிஞ்ச உடனே கொஞ்ச நாள் காணாம போயிட்டாரு. ஆனா இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க, விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோல வச்சாங்களே ஒன்னும் புரியலன்னு. இப்ப எங்களுக்கு தான் புரியல எதுக்கு இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளுக்கு எடுத்து போடுறாங்க அப்படின்னு சத்தியமா புரியலங்க. இவர் அகோரி கலையரசன் ஒருவேளை வந்து இவருக்கு ஓட்டு போடாத மக்களுக்கெல்லாம் சூனியம் வச்சாலும் வச்சிருவாரு. முக்கியமா வீக்கெண்ட் வந்தவனே வந்து மந்திர தந்திரங்கள்லாம் வச்சு எலும்புச்சம்பெல்லாம் வச்சு பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி விஜய் சேதுபதியே மயக்கினாலும் மயக்கிடுவாரு. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த அகோரி கலையரசன் செய்வாரு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஆனா விஜய் டிவிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க, உங்களுக்கு வேற கண்டஸ்டன்ஸே கிடைக்கலையா? எப்பயுமே இந்த காமனர் அப்படின்னு கேட்டகரியில உள்ளுக்கு எடுத்து போடுவாங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனரா கூட இருக்க மாட்டாங்க. இந்த சோசியல் மீடியால ஏதோ ஒரு விதத்துல வந்து ஃபேமஸ் ஆனவங்களா இருப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம கூல் சுரேஷ் இந்த மாதிரி கேட்டகரியில உள்ளவங்க. சரி, அந்த மாதிரி யாராவது ஒரு நம்ம தர்பூசணி கூட வரதா வந்து சொல்லிக்கிருந்தாங்க, இல்ல வந்து பூமாப்பட்டி தங்கப்பாண்டி வரதா சொல்லிக்கிருந்தாங்க. கடைசி பார்த்தா இந்த மக்களை ஏமாத்துற இந்த அகோரி கலையரசன் தான் உங்களுக்கு கிடைச்சானா? ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து ஹிந்திலையும் இதே மாதிரி வந்து ஒரு அகோரி உள்ளுக்கு வந்து பயங்கர மேஜிக் எல்லாம் பண்ணி அந்த சீசன் வந்து ஹிட் பண்ண வச்சுட்டாங்க. அது மாதிரி வந்து அகோரி கலையரசன் தான் இந்த சீசனை உள்ளுக்கு வந்து ஹிட் பண்ண வைக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. இதை பார்த்தா விவேக் ஒரு காமெடியில சொல்லுவாங்க, இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத இந்த லாரியா அந்த ஒரு எலுமிச்சம்பழத்துல ஓட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏண்டா இத்தனை சீசனா வந்து எவ்வளவு நல்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த சீசனை வெற்றி பெற வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட கண்டஸ்டன் தான் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு தாங்க எனக்கு கேட்க தோணுச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 கண்டஸ்டன் லிஸ்ட் சொல்லியிருப்போம் கன்ஃபார்மா வர போறாங்க அப்படின்ட்டு. அதுல இருந்து ஒருத்தர் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாருங்க. இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லங்க, நம்ம ஸ்ரீகாந்த் தேவா தாங்க. நம்ம ஸ்ரீகாந்த் தேவா வந்து ஆரம்பத்துல வந்து சந்தோஷமா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறோம் அப்படின்ட்டு வந்து சந்தோஷமா தான் இருந்தாரு. ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணாரு, உள்ளுக்கு செலக்ட் ஆயிட்டு. ஆனா கடைசி நேரத்துல கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பிட்டாருங்க. இதுக்கு யார் ரீசனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களோட ரிவ்யூவர் அந்த குரூப்பை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ளுக்கு வந்தாங்கன்னா அவங்கள பாராட்டினா பரவாயில்ல. நாங்க எடுத்தவொடனே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த கேட்டகரியில ஸ்ரீகாந்த் தேவாவை உள்ள கட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு அவனே தலைவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டாரு நினைக்கிறேன். நம்ம CWC அதாவது குக்கு கோமாளிலேயே ஒரு வாரத்துல அனுப்பிச்சிட்டாங்க, இதுலயும் ஒரு வாரத்துல அனுப்பிச்சிட்டாங்கன்னா அசிங்கமா பெருமோ என்னமோ நினைச்சாரு தெரியல. ஐயா சாமி நான் வரலடா உங்க விளையாட்டுக்கு அப்படின்ட்டு அவர் இப்ப வரப்போறது இல்ல அப்படின்ட்டு ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதுக்கு பதில் தான் இந்த அகோரி கலையரசனை உள்ளுக்கு இழுக்கிறாங்களா அப்படின்னு தோணுது. மற்றபடி வந்து ஏற்கனவே நான் 10 கண்டஸ்டன் இவங்க தான் வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், அவங்க தான் கன்ஃபார்மா வருவாங்க அப்படின்னு தோணுது. உங்களுக்கு இந்த சீசன்ல யாரு இந்த 10 பேர்ல இருந்து பயங்கரமா வந்து விளையாடுவா அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சாலும் மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம், ஒரு நல்ல பிக் பாஸ் அப்டேட்டோட சந்திக்கலாம். அதுக்கு இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, FB-ல ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிருங்க, அப்படி ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.